ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முருங்கைக்கீரை குழம்பு செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வெட்டி வச்சுருக்கேன். அடுத்து 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்து கொஞ்சமாக கறிவேப்பிலை இலை எடுத்திருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு பிடி முருங்கைக்கீரை வாங்கி அதை நான் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு 1 கப் அளவு முருங்கைக்கீரை கிடச்சிருக்கு. அடுத்து நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். வாங்க முருங்கைக்கீரை குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு 3 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி, சமையல் எண்ணெய் 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்கள் அடுப்பில் தீயை கம்மியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணும்போது கடலைப்பருப்பு கருகாது. இப்போ எண்ணெய் கொஞ்சமாக காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை 1 ஸ்பூன் வச்சு கொஞ்சமாக வதக்கி விடலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக வர வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கிட்டே இருங்க. கூட நான் கொஞ்சம் கறிவேப்பிலை இலை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற 2 வரமிளகாய், அதாவது ரெட் சில்லியை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அது பேபி பிங்காக இருந்தது. இப்போ நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி, சீரகத்தை ஆட் பண்ணி எகெயின் திருப்பி வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தே உங்களோட ஸ்டவ் தீ கம்மியாக தான் இருக்கணும், மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் எதுவுமே கருகாது. கொஞ்சம் கருகுச்சு அப்படின்னாலும் நம்மளோட குழம்புல அந்த கருகின வாசம் வந்துடும். ஸோ குழம்புல அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் ஆட் பண்ணாலும் டேஸ்ட் குறைஞ்சிரும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தக்காளியை ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணணும் அப்படின்னாலாம் இல்லை. இந்த மாதிரி நான் ஒரு தக்காளி எடுத்து 4ஆக கட் பண்ணி அதை அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வதக்குனதை ஒரு பக்கமாக தள்ளி வச்சுக்கோங்க. ஒரு பக்கமாக இந்த தக்காளியை ஆட் பண்ணி தக்காளியை வச்சு அது மேலே கொஞ்சமாக 1 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி யூஸ் பண்ணி தக்காளியை அப்படியே வதக்கி விடுங்க. நம்மளோட ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது அப்படிங்கிறனால அந்த வெங்காயம் எல்லாம் எதுவும் அடிப்பிடிக்காது. இது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சமாக வதங்கினதுமே, அதாவது அதனோட பின்னாடி தோல் கொஞ்சம் உரிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வதங்கினதும் நீங்கள் அந்த சைடு வச்சுருக்கிற வெங்காயத்தோட இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எகெயின் ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஓட்டி விடுங்க. பாருங்கள், தக்காளி, வெங்காயம், மிளகாய் நம்ம ஆட் பண்ண எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சு கொஞ்சம் ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசால் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய், 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் கொஞ்சம் கறிவேப்பிலை இலை ஆட் பண்ணிக்கிறேன்.
அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் ஆனதும் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன டம்ளரில் நான் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 ml இருக்கும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிங்க, மசாலா தயாரிக்கும் போதே தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரை வந்து இலைங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட முருங்கைக்கீரை குழம்பு தயாராகிடுச்சு. இது வந்து தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு தரலாம். எல்லாருமே இதை சாப்பிடலாம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.